தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மூன்றாம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெற்று வரக்கூடிய நிலையில் 3 மணி நிலவரப்படி 50.71% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது டெல்லி செய்தியாளர் சுசித்ரா. விவரங்களை பதிவு செய்யலாம். மூன்றாம் கட்ட மக்களவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு காலை 7 மணி முதல் நடைபெற்று வரும் நிலையில் தற்பொழுது 3 மணி நிலவரத்தை தற்பொழுது தேர்தல் ஆணையமானது அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டுள்ளது. இன்று காலை முதலேயே விறுவிறுப்பாக அந்த வாக்குப்பதிவு குறித்து நடைபெற்று வந்த நிலையில் தற்பொழுது வரை சுமார் 50% தாண்டி வாக்குப்பதிவானது வாக்குகள் பதிவாகியுள்ளது எனவும் மீதி இருக்கும் அந்த மூன்று மணி நேர கால அவகாசத்தில் கூடுதல் வாக்குகள் பதிவாக வாய்ப்பு உள்ளதாகவும் தற்பொழுது தேர்தல் ஆணையமானது அதிகாரப்பூர்வ தரவுகளை வெளியிட்டுள்ளது. 10 மாநிலங்களுக்கான அந்த ஒரு தரவுகளையும் தனித்தனியாக அவர்கள் வெளியிட்டுள்ளது மிக முக்கியமாக இந்த நேரத்தில் பார்க்க வேண்டும். 2 மணி நேரங்களுக்கு ஒரு முறை பதிவேற்றம் செய்யப்படும் இந்த வாக்குகளுடைய சதவீதம் என்பது ஒட்டுமொத்தமாக இரவு 7 மணிக்கு அனைத்து வாக்குப்பதிவு முடிந்த பிறகு இறுதிக்கட்ட ஒரு சதவீதத்தையும் தேர்தல் ஆணையமானது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கும். இன்னும் பல்வேறு மாநிலங்களில் அடுத்த 3 மணி நேரங்கள் வாக்குப்பதிவு நடைபெறுவதை அடுத்து அந்த நேரத்தை வீணடிக்காமல் பொதுமக்கள் நேரடியாக வந்து வாக்குகளை செலுத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் தற்பொழுது இந்த நேரத்தில் தேர்தல் ஆணையமானது அந்தந்த மாநில தேர்தல் அதிகாரிகள் மூலமாக அறிவிப்புகளையும் அவர்கள் செய்து வருகிறார்கள். ஒரு சில இடங்களான சத்தீஸ்கர், மகாராஷ்டிராவுடைய ஒரு சில இடங்களில் 4 மணியுடன் இந்த வாக்குப்பதிவுகளானது இன்னும் சற்று நேரத்தில் முடிவடைய உள்ள நிலையில் அந்த மாநிலங்களுடைய இறுதி அறிக்கையும் இன்று இரவு அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படும் என்ற ஒரு தகவலையும் தற்போது தேர்தல் ஆணையமானது தெரிவித்துள்ளது. நன்றி சுசித்ரா, விரிவான விவரங்களுக்கு.